ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மை சோதரிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவர், நீர் சர்வவல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. மை துதிக்கிறோம் அப்பா, மை சோதரிக்கிறோம். பரிசுத்தரே உமக்கு சோத்திரம், பரிசுத்தரே உமக்கு சோத்திரம். நித்திய பிதாவே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு சோத்திரம், இயேசுவே உமக்கு சோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே உமக்கு சோத்திரம். நிறைய உன்னதர், நிறைய மகத்துவம் உள்ள தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசப்பா உமக்கு சோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு விஷயம் உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. எங்களை ஒரு விஷயம் உங்கள் சமூகத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் மேலான நாமம் ஆண்டவரே. இயேசுவின் நாமம் மேலான நாமம் ஆண்டவரே. உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு சோதரம், இயேசுவே உமக்கு சோதரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த இடம் முழுவதும், இந்த சபையின் இடம் முழுவதும் அப்பா நீர் எங்கள் மத்தியில் ஆளுகை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு சோதர ஆராதனை முழுவதும் உம்முடைய தேவ பிரசன்னம், தேவ மகிமை எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா தடைகளையும் மாற்றுகிறவர் இயேசப்பா நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. எங்கள் மத்தியில் ஆளுகை செய்வீராக அப்பா. ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு சோதரம், இயேசுவே உமக்கு சோதரம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதும் மேன்மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதும் மேன்மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதும் மேன்மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதும் மேன்மிக ஸ்தோத்திரம். ஆம் பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நேர் வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்துரை துதியுங்கள், வல்லமையாய் கிரியை செய்கிறவரை துதியுங்கள் என்கிறதான பாடலை பாடுவோம். சங்கீதம் 148 வாசிக்கிறபடி, அல்லேலூயா. வானங்களில் உன்னதமான உன்னதங்களிலே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது எல்லாமே அவரை துதிக்கிற ஒரு வசனமாக நாம் வாசிக்கிறோம். அது உணர்ந்தவர்களாக ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள், வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள்,
ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்களுள்ள அடித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே அடித்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைத்தோரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழும்பின துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடலை பாடுவோம். இந்த சண்டே ஒரு ஸ்பெஷலான சண்டே, அப்படி தானே? ஆமென். இன்னைக்கு என்ன நாளும் தெரியுமா உங்களுக்கு? பொறுத்தோள ஞாயிறு. ஹல்லேலூயா. இயேசு கழுதையின் மேல் பவனியாக வந்த நாள். ஹல்லேலூயா. ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்காங்க, அதை கண்டுகிட்டதுக்கு ஆளே இல்லை. ஆனால் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அதை அவிழ்த்து கொண்டு வருவதற்கு ஆட்களை அனுப்பும் பொழுது இது யாருக்கு வேண்டும் என்று சொல்கிறார்கள்? ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஒரு வார்த்தை கூட சொல்லலை. என்ன சொல்கிறாங்க? அவிழ்த்து கொண்டு போகிறாங்க. ஆனால் இயேசு அந்த கழுதை மேல் ஏழும்பொழுது அதற்கு இருக்கிற ஒரு மரியாதையை வேற. ஆனால் அது நினைத்து கூட பார்க்காது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு கழுதையை போல நம்முடைய ஒரு சூழ்நிலை காணப்படலாம். ஆனால் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது ஒரு வஸ்திரம் தரித்து முன்னடப்பார் பின்னடப்பார், தாவீது குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா என்று சொன்னது போல நம்மையும் கர்த்தர் அவ்வளவு அவ்விதமாக நம்மை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதை உணர்ந்தவர்களாக ஒரு பாடலை பாட ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீதுக்கு மைந்தனுக்கு ஓசனா என்று சொல்லி ஒரு பாடலை பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய். முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாடர் பாடினார், அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம் என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாடர் பாடினார், சின்ன பாடர் பாடினார், அன்று போல இன்றும் நாமும் அன்பாய் துதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. சின்ன மரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார், சின்ன மரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். இன்னும் மின்னகத்தில் அவர் இன்னும் அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாவமதை போக்கவும் பாவியை கை தூக்கவும், பாவமதை போக்கவும் பாவியை கை தூக்கவும், பாசமுள்ள இசையாய் பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார், பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். தாளர் வீணையோடு பாடி தாளை முத்தி செய்வோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஒரு தோளை ஞாயிற்றில் நம் ஒரு பாதம் பணிவோம், ஒரு தோளை ஞாயிற்றில் நம் ஒரு பாதம் பணிவோம். கூடிய அருள் பெற்று நாமும் பிரியகரை போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாடர் பாடினார், முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாடர் பாடினார். அன்று போல இன்றும் நாமும் அன்பாய் துதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. சின்ன மரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார், சின்ன மரி மீதில் ஏறி
உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. குருத்தோலை நாயத்தில் நாம் குரு பாதம் பணிவோம். குருத்தோலை நியாயத்தில் நாம் ஒரு பாதம் பணிவோம். குடியருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. எல்லாரும் உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். பாலகரின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். தாளர் வீணையோடு பாடி தாளை முத்தி செய்வோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. யாவர் கண்களை மூடி ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் உண்டாவதாக என்று ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து போற்றி பாடினார்கள். அவர் நமக்காக அடிக்கப்பட்டார். அவர் நமக்காக நொறுக்கப்பட்டார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இயேசுவை போல வேறொரு தெய்வம் இல்லை. அவர் நமக்கு கண்மலையானவர், நமக்கு கோட்டையானவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. குருத்தோலைகளை ஏந்தி ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி பாடினார்கள். ஆனால் அதற்கு பின்பதாக என்ன நடக்கும் என்று ஜனங்களுக்கு தெரியாது. ஆனால் புகழ்ந்து பாடினார்கள். ஏனென்றால் இயேசு அநேக அற்புதங்களை செய்து அவர்கள் அதை மட்டும்தான் பார்த்தார்கள். ஆனால் அதற்கு பின்பாக அவர் அடிக்கப்படுவதற்கு சிலுவையில் மரிப்பார் என்று அவருக்கு தெரியாது. ஆனால் வேத வாக்கின்படி அவர் நமக்காக சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த காலை ஆராதனையிலே ஆண்டவரை நோக்கி இயேசப்பா எங்கள் இருதயத்தை உமக்கு நேராக திருப்புகிறோம் ஆண்டவரே. நாங்கள் செய்த பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே, நாங்கள் செய்த அக்கிரமங்களை மன்னிங்க என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே நீர் ஒருவரே ஆண்டவர் அப்பா, நீர் ஒருவரே எங்களை வழி நடத்துகிறவர் ஆண்டவரே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள எங்களுக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. நீர் ஒருவரே அப்பா, நீர் ஒருவரே தகப்பனே. இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே கண்களை ஏறெடுத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி ஹalleluya ஹalleluya வாய்களை திறந்த ஆண்டவரை நோக்கி இயேசப்பா எங்களுடைய கண்களை உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர், எங்களுக்கு பதிலை கொடுக்கிறவர் நீர் ஒருவரே தகப்பனே. ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய கண்களை உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம் அப்பா, வானத்துக்கு நேராக ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஹalleluya ஹalleluya. இயேசுப்பா உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பக்கத்திலே எங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறவர். ஹalleluya ஹalleluya. நாங்கள் எங்கே போனாலும் எங்கே நடந்தாலும் நீர் எங்களோட கூட இருக்கிறீர் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அல்ல
சொல்லிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே எல்லாரும் ஆண்டவர் இயேசுவை நோக்கி எல்லாம் இயேசுவே உம் தழும்புகளால் நான் சுகமானே, உம் வார்த்தையினால் நான் பலனானே. உம் தழும்புகளால் நான் சுகமானே. உம் வார்த்தையினால் நான் பலனானே. நான் பலனானே. நான் பலனானே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள. ஆமென். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள விட யாரும் அவருடைய தளம்புகளால் நம்மை சுகமாக்குகிறார். இந்த காலை வேளையில் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய வார்த்தையினால் சுகமாக்குகிறார். விட அவருடைய வார்த்தை இயேசுவின் வார்த்தை கடந்து வருகிறது. ஆமென். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. எல்லாரும் சொல்லுவோம். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன். உம் பாசத்தில் நான் திகைத்துப் போனேன். உம் கிருபையினால் ஆமென். அவருடைய கிருபை நம்மளை பிடித்துக் கொள்ளுகிறது. அவருடைய பாசத்தினாலே பாசத்தினால் நான் திகைத்துப் போனேன். அவருடைய பாசம் அளவில்லாத பாசம். போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள. ஆமென். ஆண்டவரே உம்மை விட யாருமே இல்லை இயேசப்பா. எனக்கு இந்த உலகத்திலே சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள எல்லாமே நீர் ஒருவரே அப்பா. உம்மை விட யாரும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. கரங்களை உயர்த்தி இயேசுவே. எல்லாமே நமக்கு இயேசுதான். எல்லாம் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாமே நமக்கு இயேசு ஒருவரே. எல்லாவற்றையும் நடத்துகிறவர் நம்ம இயேசு ஒருவரே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாருமே இல்லாட்டாலும் நம்மை உருவாக்கினவர், நம்மை படைத்தவர், அவருடைய வார்த்தையினாலே நம்மை உருவாக்கினவர் எல்லாமே இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம வார்த்தை கேட்டது போல நம்முடைய இருதயங்கள் அதிசயப்பட்டு பூரிக்க வேண்டும் என்றால் இயேசுவின் வார்த்தை நமக்குள் கடந்து வர வேண்டும். அவருடைய வார்த்தை வரும்பொழுது நம்ம உயிர்ப்பிக்கிறது. அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பித்து இளம்ப செய்கிறது. எஸ் க்ளோரி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிபா ஷகரதுனி ரிபி கமனதனரபா ரிபலவுஷலதுனி ரிபி கமனதனரபலதனரபா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நீர் ஒருவரே பரிசுத்தர். 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிறவர் நீர் பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவரே. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் ஒருவரே பரிசுத்தர். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உமது வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை ஆண்டவரே. உமது வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை இயேசப்பா. மனிதருடைய வார்த்தைகள் ஒளிந்து போகலாம். நீர் வார்த்தை கொடுத்தாலும் வார்த்தைகள் மாறாத ஆண்டவரே. நீர் மாறாதவர் இயேசப்பா. நீர் மாறாத தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வெற்றிருக்கிறவர், சர்வ வல்லமுள்ள தேவன்,
சர்வ வல்லமுள்ள தேவன், எல் சடா, எல்லாவற்றையும் பார்க்கிறவர். நான் உன்னோட கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களினால் நான் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. ஒரு பயந்து நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும்? ஒரு கழுதை, ஒன்றுக்கு உதவாத ஒரு கழுதை, அதான் இயேசு ஏறும் பொழுது அதற்கு இருந்த மகிமை வேறு அளவா. நமது இயேசு வருகிறார், நம்ம குடும்பத்தில் வரும் பொழுது நமக்கு இருக்கிற மகிமை. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றியோடு மெத்ததிக்கிற ஆண்டவரே, கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம் என்று வார்த்தைக்காக மிக சோதரம் ஆண்டவரே. எஸ் ஒரு கதனரபா நிமதோஷ்ய கருபோரி விக்கமதனரபதனரபலதனரபா. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்பா. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை சப்பா. எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்கிற தகப்பன் ஆண்டவரே. எஸ் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆமென் ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள், சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள், சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை. கரங்களை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக ஆராதனை செலுத்தும். ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் எல்லாரும் உற்சாகம். கண்களை மூடி வலது கரத்தை பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை. இயேசுவே உமக்கு ஆராதனை ஆண்டவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை. அல்லேலூயா. இயேசுப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில எங்கள் மத்தியில் இறங்கி ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கணும் ஆண்டவரே. எதிர்பாராத அதிசயம் ஆண்டவரே. எங்களுடைய கண்களை உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம் அப்பா. Yes, Lord, hallelujah. உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த சபை முழுவதும், எங்கள் சபை முழுவதும் உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா. வேறாளுக செய்யுங்க ஆண்டவரே. Hallelujah, hallelujah.
எங்களை முழுவதுமாக உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் உடைய பிரச்சனைகளை காத்துக்கொள்ள வழி நடத்தும் ஆண்டவரே. மீதியான நேரத்துடைய கரத்தில் ஒப்பு கட்டுகிறோம். சகல துதிகள் நமக்கு மேலாமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 19வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். லூக்கா 19 29வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். லூக்கா 19:29. தம்முடைய சீஷர்களில் 2 பேரை நோக்கி, அடுத்த வசனம் வாசிங்க. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் அல்லேலூயா. ஆமாம். இந்த காலை நேரத்தில் நமக்கு குருத்தோலை ஞாயிறு ஆராதனையாக இருக்கிறது. பாஸ்டர் அப்படின்னா என்னங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம். நேற்று நம்ம பசங்கடெல்லாம் வீட்டில் இருந்தாங்க, 5 பேர் இருந்தாங்க. 5 பேர்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா என்ன, அப்படி ஒன்று இருக்கான்னு கேட்குறாங்க பசங்க. அப்போனா நமக்கு அது என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு. மேபி உங்களுக்கு அதை குறித்ததான தெளிவு இல்லாமல் இருக்கலாம். இது நம்ம சடங்காச்சாரமாக செய்வது அல்ல. இந்த குருத்தோலை ஞாயிறு, பாம் சண்டே, இது எதற்காகவென்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுகிற அந்த வெள்ளிக்கிழமை, அந்த வாரத்திற்கு முந்தின வாரம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆராதனையில் அண்ணன் சொன்னது போல இயேசு கிறிஸ்து கழுதையில் பவனி வருகிறார், ஒரு கழுதையில் பவனி வருகிறார். ஜனங்கள் எல்லாரும் கையில் குருத்தோலைகளை வைத்து கொண்டு ஓசன்னா ஓசன்னா என்று இயேசு கிறிஸ்துவை பார்த்து பாடி புகழ்ந்து ஆராதிக்கிறார்கள். தங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் கழற்றி கீழே போட்டு இயேசு கிறிஸ்துவை வரவேற்கிறார்கள். இது எதற்கு அடையாளம் என்றால், இயேசு கிறிஸ்துவே ராஜா, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று ஜனங்கள் அங்கீகரிக்கிற ஒரு தருணம் தான் இந்த குருத்தோலை ஞாயிறு. இந்த குருத்தோலை ஞாயிறு அதற்காக தான் அவங்க அந்த குருத்தோலையெல்லாம் கையில் வைத்திருந்தாங்க.
இன்றைக்கி அநேக சபையில் குருத்தொழில் கையில் வச்சுட்டு என்ன பண்ணுறோம், நம்ம ரோட்லலாம் போகிறோம். அன்றைக்கு வைத்ததுக்கான கலாச்சாரம் வேறு. ஏனென்றால் ராஜாவை வரவேற்பதற்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குருத்தோலைகளை கையில் வைத்து கொள்வார்கள். ட்ரெஸ் எல்லாம் கழட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்ல விலை உயர்ந்த வஸ்திரங்கள் எல்லாம் போட்டு ராஜாவை வரவேற்பார்கள். ஒரு ராஜா நாட்டிற்குள் வரும் பொழுது அவனை புகழ்ந்து பாடி இப்படி தான் ஜனங்கள் வரவேற்பார்கள். அப்போது இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பை ஜனங்கள் கொடுக்கிறார்கள் என்றால் இது அந்த காலகட்டத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவே ராஜா, இயேசுவே மேசியா என்று ஜனங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு தருணம் எப்பொழுது வென்றால் சிலுவைக்கு முன்பதாக அந்த வாரத்தில் நடைபெற்றது. அதைத்தான் குருத்தோலை ஞாயிறாக இன்றளவும் சபைகளிலே நாம் அதை கொண்டாடி வருகிறோம். எதற்காக கழுதையில் வருகிறார்? ஒரு ராஜா குதிரையில் வருகிறார் என்றால் போருக்கு செல்லுகிறார் என்று அர்த்தம். கழுதையில் வருகிறார் என்றால் முடிச்சுட்டு திரும்பி வரான்னு அர்த்தமா? கழுதையில் வந்தால் அங்கே சமாதானம் என்று அர்த்தம். அங்கே போருக்கு அல்ல, சமாதானத்தை ராஜா கொடுக்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து பிரின்ஸ் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். சமாதானத்தின் பிரபு என்று எதுக்கு சொல்லுகிறேன்னா அதை சிம்பாலிக்காக காட்டுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து கழுதையில் அங்கே வருகிறதை நம்மால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் இந்த குருத்தோலை ஞாயிற்றை நாம் கொண்டாடுகிற இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கைக்கு இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் எப்போதுமே இந்த லூக்கா 19 அல்லது மத்தேயு 21 இந்த 2 வேத பகுதியில் தான் பெரும்பாலும் குருத்தோலை ஞாயிறுக்கு என்று நாம் தியானிக்கிற வேத பகுதிகள். ஆனாலும் நேற்று தேவனுடைய சமூகத்தில் அடைவ இதிலிருந்து இந்த வருடம் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று ஜெபித்த பொழுது தேவனுடைய இருதயத்தில் தந்ததை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்ம இதெல்லாம் நினைவு கூற வேண்டுமானால் கிறிஸ்தவம் என்றாலே நாம் நினைவு கூறுவது தான். அநேக காரியங்களை பார்க்க முடியும். கிறிஸ்மஸ் எதற்காக செய்கிறோம்? இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை நினைவு கூறுவதற்காக. ஈஸ்டர் உயிர்த்தெழுந்த ஆராதனை, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நினைவு கூறுவதற்காக. ஏன் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆராதனை முடிவில் என்ன சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்து? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கடைசி என்ன சொல்லி முடிக்கிறோம்? மறவாதே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஏன்னா நாம் இது எல்லாம் நினைவு கூற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து தேவன் வேதத்தில் கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பந்தி எதற்காக செய்கிறோம்? கிறிஸ்துவின் பாடு மரணத்தை நினைவு கூறும்படியாகத்தான் செய்கிறோம். நம்ம எடுக்கும் பொழுது பந்தியில் அப்பமும் ரசமும் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்பமாகவும் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமாகவும் இரத்தமாகவும் மாறுகிறது இல்லை. அது நம்மளுடைய புரிதல் அல்ல. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மரித்ததை, இரத்தம் சிந்தினதை நினைவு கூறுவதற்காகத்தான் நாம் அந்த திருவிருந்த ஆராதனையில் பங்கு பெறுகிறோம். அப்படி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று பிரகடனப்படுத்தின, புகழ்ந்து பாடின இந்த குருத்தோலை ஞாயிற்றில் நாம் நினைவு கூர்ந்து திரும்பி பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்று சொல்லும் பொழுது, ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ராஜா என்று பார்த்து அவரை தன்னுடைய வாழ்க்கையின் ராஜாவாக, தன்னுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிற கடவுளாக, ஒரு மெய்ப்பனாக, இரட்சகராக, மேசியாவாக ஜனங்கள் பார்த்த ஒரு தருணம். அதை நினைவு கூறுவது தான் நம்முடைய குருத்தோலை ஞாயிறு ஆராதனை. அப்போ இந்த ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஆராதனையில் இருக்கிற நீங்களும் நானும் இந்த ஞாயிறு ஆராதனையில் நினைவு கூற வேண்டியது என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவராக இருக்கிறாரா? என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அவர் தான் ஆண்டவராக இருக்கிறாரா? அல்லது அவர் ஆண்டவர் என்று நினைத்து கொண்டு நான் என்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறேனா? அதை யோசிக்கும் பொழுது 4 காரியங்களை வேகமாக 4 நபர்களிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கிற கொஞ்ச நேரத்தில் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, நாம் வாசித்த 29வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம். வசனம் உங்களுக்கு இருக்கும், நீங்கள் பார்ப்பீங்க. 2 பேரை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்திற்கு போங்கள். பக்கத்தில் கிராமத்துக்கு போங்கள். கிராமத்துக்கு போய் என்ன பண்ணணும்? அங்கே ஒருவராலும் ஒரு காலும் ஏறிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுங்க? என்ன சொல்லணுமா? அது ஆண்டவருக்கு வேண்டும். அதுதான் இயேசுவை ஆண்டவராக ஜனங்கள் பார்த்ததை நமக்கு காட்டுகிற ஒரு இடம். எங்கேயுமே ஆண்டவர் என்று இயேசு சொல்ல மாட்டார் தன்னை.
இங்கே சொல்லுகிறார், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அடுத்து 32வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். போதும். அனுப்பப்பட்டவர்கள் உடனே போய் இயேசு கிறிஸ்து தங்களுக்கு சொன்னபடியே அங்கே கண்டார்கள். இன்னும் அடுத்து வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து சொன்னதை அவர்கள் உடனடியாக செய்கிறார்கள். அப்போ முதலாவது இயேசு நம்முடைய வாழ்வின் ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது, நாம் அவர் ஆண்டவர் என்றால் நம் முழுவதையும் அவருக்கு அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை, அதுதான் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட ஒரு வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையின் ஆண்டவர்னா, ஒரு ராஜா என்றால் ஜனங்கள் எல்லாரும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் ராஜாவினுடைய வார்த்தைக்கு எல்லா விதத்திலும். இப்போ முதலாவது எதில் நம்முடைய அர்ப்பணம் தேவை? இயேசுவை ஆண்டவர் என்று எதில் நாம் காட்ட முடியும் என்றால், அவருடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிப்பது, தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிப்பதில் அவரே ஆண்டவர் என்பதை நாம் பிரகடனப்படுத்துகிறோம். வார்த்தையினால் அல்ல, அவருடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்து கீழ்ப்படிவதனால் நீரே என்னுடைய வாழ்க்கையின் ஆண்டவர் என்பதை காட்டுகிறோம். ஒரு கணவன் மனைவி எடுத்துக்கொள்ளுங்கள். கணவன் தான் என்னுடைய வாழ்க்கையின் ஆண்டவர் என்று மனைவி எப்படி காட்ட முடியும்னா, அவர் சொல்கிறதை கேட்கறது மூலமாக தான். இல்லை சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன், ஆனால் நீ தான் என்னுடைய வாழ்க்கையின் ஆண்டவர்னா அது அல்ல. அது வார்த்தையில் சொல்லிக்கலாம், நடக்கையில் அல்ல. அதே தான் மனைவிக்கும் கணவனுக்கும். அதனால் இருக்கிற ஆண்கள் எல்லாம் வீட்டில் போய் இது பண்ணி, பாஸ்டரே சொல்லிட்டார் நான் தான் உனக்கு ஆண்டவர்னு. வேதம் 2 பேரையும் ஒன்று போல தான் பார்க்கிறது. அதே தான் மனைவிக்கும், அதே தான் கணவனுக்கும், அதே தான் 2 பேருக்கும் அதே தான். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அவருடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு பழக்கம், ஒரு குணாதிசயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா இல்லையா என்பதை யோசித்து பார்த்தால் அவர் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராக இருக்கிறாரா இல்லையாங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம பாட்டு பாடுகிறோம், இயேசுவே ஆண்டவர், எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன். இயேசுவே ஆண்டவர், போதும் போதும், இப்போ எல்லாரும் பாடுகிறோம். அவர் ஆண்டவரா, என்னுடைய வாழ்க்கையில் இயேசு தான் ஆண்டவரானா, அவர் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு அவர் தான் ஆண்டவர். அவருடைய வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணித்தீர்கள் என்றால் அவர் தான் உங்கள் வாழ்க்கையின் ஆண்டவர். அப்போது இந்த காலை நேரத்தில் நீங்கள் நிதானித்து பார்க்கிறது, என் வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன எல்லா வார்த்தைக்கும் கீழ்ப்படுகிற மனப்பக்குவம் எனக்கு இருக்கிறதா? தேவனுடைய வார்த்தைக்கு. இன்னும் சொல்லப்போனால் தேவன் சொன்ன காரியம் சாதாரணமானதல்ல. என்ன சொல்கிறாரு யோசிச்சு பாருங்களேன். நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்தால் செய்திருப்போமா? கண்டிப்பாக நான் செஞ்சுருப்பேனான்னு ஒரு கேள்வி தான். யாருன்னே தெரியாத ஊர், அங்கே போய் ஒரு கழுதை இருக்கிறது, அந்த கழுதையை குட்டி எடுக்கணும், அதை இன்னொரு நபரோட எடுத்துகிட்டு வாங்க கேட்டாங்கன்னு என்ன சொல்லுங்கள், இது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. ரிக்வஸ்ட் பண்ண சொல்லலை ஆண்டவர், இது ஆண்டவருக்கு வேணும்ப்பா, இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கங்கிறார். நம்ம பண்ணுவோமா? போய் இன்னொருத்தவங்களுக்குள்ள எடுத்துகிட்டு வருவோமா? கலரை தோட்டம் வேணும், எல்லார்ட்டையும் போய் ஆளுக்கு ஒரு 10,000 வாங்கிட்டு வந்துடுவீங்களா? மாட்டோம். அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஈஸியாக இன்னொரு நபர்கிட்ட போய் எடுத்துகிட்டு வர முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், அவ்வளோதான். இயேசு கிறிஸ்து வார்த்தையை சொல்லுகிறார். அதற்கு நான் அதில் என்ன நடக்குது, என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, எனக்கு அவமானப்பட போகிறேன்னா, என்ன ஜனங்கள் நிந்திக்க போகிறாங்களா, அவமானப்படுத்த போகிறாங்களா, அதை பற்றிலாம் அவன் கவலையப்படலை. அந்த 2 சீஷர்கள் இயேசு கிறிஸ்து சொன்னார், பக்கத்து ஊருக்கு போங்க, கழுதை குட்டி இருக்கும், எடுத்துகிட்டு வாங்க, கேள்வி கேட்டாங்கன்னா இது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்கள். யோசிச்சு பாருங்கள், கலட்டின உடனே வந்து செவிட்டில் 2 கொடுத்துருந்தான்னு என்ன செய்ய முடியும்? வாங்கிட்டு தான் வந்திருப்பாங்க, அதுக்கெல்லாம் ரெடியாக தான் போயிருப்பாங்க, இதெல்லாம் யோசிச்சு தான் செஞ்சுருப்பாங்க தானே, அப்படி தானே? அப்போது தேவ வார்த்தை என்று வரும்பொழுது எதிர வரக்கூடிய சூழ்நிலைகளை யோசித்து வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய்விடக்கூடாது. எஸ், எல்லா நேரத்திலும் தேவனுடைய வார்த்தை வாழைப்பழத்தை உரித்து நம்முடைய வாயில் கொடுப்பது போலவே இருக்காது, கொஞ்சம் கஷ்டப்படுவது போல தான் இருக்கும். சில நேரத்தில் தேங்காவை உடைப்பது போல கஷ்டப்பட்டு உடைத்து பிரித்து தான் உலர்க்கிறது எடுக்க முடியும். கஷ்டப்படாமலே வார்த்தை வேணும்னா, வார்த்தை கீழ்ப்படியணும்னா எல்லா நேரத்திலையும் முடியாது. ஒரு சில நேரங்களில் தேவன் சொல்லுகிற வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது நாம் ஒரு சில குணாதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் மாற்ற வேண்டியது இருக்கும், மாற்றிக்கொள்ள வேண்டும். பேதுரு செய்கிறார், அவ்வளோ நேரம் வலையை போடுகிறார், கிடைக்கல, ஆண்டவர் இந்த சைடு போடுங்கிறாரு. பேதுரு சொல்லியிருக்கலாம், நான் எப்போதும் வலை போடுறவன், பிறந்ததிலிருந்து நான் மீனவன், எனக்கு தெரியாதா? ஆனாலும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ரொம்ப தெளிவாக சொல்கிறார் லூக்கா 5, இவ்வளோ நேரம் முயற்சி பண்ண ஒன்றுமே கிடைக்கல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி என்ன பண்ணுறேன்,
வலையை போடுகிறேன்னு சொல்லுங்க. அதுதான் இயேசுவை ஆண்டவராக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காட்டுகிற ஒரு இடம். உங்களை சுற்றி இருக்கிற நபர்களிடத்தில், குடும்பத்தினிடத்தில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலம், அவருடைய வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிப்பதன் மூலம் அவர் தான் உங்கள் வாழ்க்கையின் ஆண்டவர் என்பதை காட்டுகிறீர்களா? நிதானித்து பாருங்கள். ஸோ அந்த சீஷர்கள் எப்படி காட்டினார்கள்? தேவனுடைய வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணிப்பதன் மூலம் இயேசுவை ஆண்டவர் என்பதை காட்டுகிறார்கள். இரண்டாவதாக நான் செய்கிறேன், இந்த இடத்தில் குறிப்பிடப்படவில்லை அந்த நபரை குறித்து. அந்த கழுதையினுடைய ஓனர், அவரை குறித்து யோசிச்சிருக்கீங்களா? எனக்கு அது இந்த பகுதி வாசிக்கும் பொழுது, இன்றைக்கு கழுதை என்று சொல்லும் பொழுது நமக்கு ஒரு கேவலமான ஒரு இதாக பார்க்கலாம் நம்ம. ஏன்னா இன்றைக்கு அவ்வளோ மதிப்பு இல்லை கழுதைக்கு. ஆனால் அன்றைக்கு கழுதை ராஜாவே இதில் தான் வருவார்னா கழுதையில் தான் வருவார். சாலமோனை எப்படி அபிஷேகம் பண்ணினாங்க வாசித்தவர்களுக்கு தெரியும். குதிரையில கூட்டிகிட்டு வந்தாங்க, கோவேறு கழுதையெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. கழுதையில் வைத்து தான் அவனை அழைத்து வந்து அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவார்கள், ஊர்வலம் கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போது ராஜா செல்லுகிற ஒரு வாகனம். இன்றைக்கி நம்ம பிரைம் மினிஸ்டர் போகிற ஒரு கார், என்ன கார் வச்சுருப்பார்? ஹோல்ஸ்வாகனா, சரி, ஏதோ ஒரு பெரிய காரு. நீங்கள் அந்த கார் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் அந்த கார் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் அந்த காரை யூஸ் பண்ணவே இல்லை, புது கார். ஏன்னா வசனம் அப்படி தான் சொல்லுது, இதுவரை ஒருவனும் ஏறிராத கழுதை குட்டை கட்டியிருக்கும். புதுசாக வாங்கி எல்லாம் பே பண்ணி வாங்கிட்டு வந்து வீட்டில் விட்டுருக்குறீங்க. ஒருத்தர் வந்து இது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லி கேட்டார்னா என்ன செய்வோம்? நேற்று இதை வாசிக்கும் போது நான் யோசித்தேன். அப்படி தான் ஒருவேளை நாளைக்கே வந்து யாராவது உங்கள் கார் ஆண்டவருக்கு வேணும்னு கேட்டாங்கன்னா என்ன செய்வேன்னு யோசித்து பார்த்தேன். அதே தான் உங்கள் எல்லாருக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற பெரிய பொருள் ஏதோ அதை யோசித்து பார்த்துக்கோங்க. அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது கொடுக்கறது. அந்த நபரை குறித்து அவ்வளோ சொல்லாட்டாலும் அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. வசனத்தில் அவர் நோ சொன்னார், எதுவுமே குறிப்பிடப்படவே இல்லை. 34 வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி, அவ்வளோதான், அது இயேசுவினிடத்தை கொண்டு வந்து. அப்புறம் என்ன அர்த்தத்தில் என்ன மறைமுகமாக இருக்கிறது? ஏன் அவிர்க்கிறீங்கன்னு கேட்குறாரு. இது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லிட்டாருங்க. அதுக்கு அவர் கொடுத்த ரிப்ளை இங்கே கொடுக்கப்படலை. அப்புறம் என்ன அர்த்தம்? அவர் எந்த அப்போசிஷனும் அங்கே பண்ணவே இல்லை. அது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லி உடனே இயேசுவினிடத்தில் எடுத்து வந்துட்டாங்க. அப்படின்னா எந்த கேள்வியும் கேட்கல, இது ஆண்டவருக்கு வேணுமா எடுத்துக்கோங்க, ஏன்னா இயேசு தான் என் வாழ்வின் ஆண்டவர், அவர் தான் எனக்கு எல்லாம். எப்படி காட்ட முடியும்? அவருடைய வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிப்பதன் மூலம் அவர் தான் உங்களுடைய வாழ்வின் ஆண்டவர் என்பதை காட்ட முடியும். இரண்டாவதாக எதன் மூலம் காட்ட முடியும்னா, உங்களுடைய பொருளாதாரத்தை தேவனுக்கு சமூகத்தில் கொடுப்பதன் மூலம், அர்ப்பணிப்பதன் மூலம். உங்களுடைய ஃபினான்ஸ், சப்மிட் யுவர் ஃபினான்ஸ் டு காட். உங்களுடைய பொருளாதாரத்தை, உங்களுடைய வருமானத்தை தேவனுக்கு அர்ப்பணிப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் தேவன் தான் ஆண்டவர் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டாம், காட்ட முடியும். இன்றைக்கு அநேகர் இயேசு தான் என்னுடைய வாழ்க்கையின் ஆண்டவர்னு சொல்லுவோம். ஆனால் தேவனுக்கு நம்மால் கொடுப்பதற்கு முடியலைன்னா என்ன அர்த்தம்னா, அந்த பணம் நமக்கு ரொம்ப முக்கியங்கிற எண்ணம் இருக்குது, அதனால தானே கொடுக்க முடியல அநேக நேரங்களில். அப்போது அந்த சின்ன பணத்தில் கூட ஆண்டவரை நம்மால் நம்ப முடியலன்னா நம்ம மொத்த பொருளாதாரத்தில் ஆண்டவரை எப்படி நம்ப முடியும்? எப்படி ஆண்டவரை நம்புகிறோம் என்று சொல்ல முடியும்? வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. டியூட்ரானமி, உபாகமம் 8:18 வாசிங்க. உபாகமம் 8:18 வேகமாக. ஆ ஆ ஆ ம் 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 போதும். கடைசி பகுதியை மாத்திரம் பாருங்க. இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கக்கூடியவர். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் வேலைக்கு போறீங்க, சம்பாதிக்கிறோம், மாதந்தோறும் நம்முடைய குடும்பம் தடையில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறதுனா நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், நான் நினச்சிட்டு இருக்கலாம் நம்முடைய தாளந்தினாலும் திறமையினாலும் சம்பாதிக்கணும் குடும்பம் ஓடுகிறது என்று. இல்லை, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உங்களுக்கு கொடுக்கறது யாரு? சவுண்டே வரமாட்டேங்குது. ஆண்டவர். அது விசுவாசிக்கிறீங்களா? நேற்று தான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அங்கிள் தெரிஞ்ச ஒருத்தர் நல்லா இருந்தவர் திடீர்னு பின்னாடி தான் ஆயிடுச்சு, படுத்த படிக்க ஆகிட்டு ஐசியூவில் இருக்கார், நிறைய பிஸ்னஸ் பண்ணி அவங்களுக்கு வேலைலாம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர். அதனால் அடுத்த மாதம் சம்பாதிப்போமாங்கிறது நம்ம கையில் இல்லை.
பாஸ்டர் ஏன் இப்படி பயங்காட்டி காசு கேட்குறீங்கன்னு சொல்லிடாதீங்க. நான் சொல்கிறது, உங்களுக்கு இங்கே கொடுக்கறதுக்கு மனசு இல்லைன்னா எங்கேயாவது கொடுங்க. நான் சொல்ல வர்றது, பொருளாதாரத்தில் தேவனை நம்புங்க. அதுதான். உங்களுக்கு சபை மேல் நம்பிக்கை இருந்தால் சபையில் கொடுங்க. இல்லை உங்களுக்கு எங்கே நேரடியாக உங்களால் செய்ய முடியுதா செய்யுங்க. எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. எந்த பாஸ்டரும் சொல்ல மாட்டாங்க இங்கே தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறது, நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தில் தேவனை எப்படி நம்புறீங்கன்னு சொல்ல முடியும். உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை அவருக்காக கொடுங்க, அவருடைய ராஜ்யத்துக்காக கொடுங்க. அதில் தான் ஆண்டவரே இது எல்லாவற்றையும் சம்பாதிப்பதற்கு நீ தான் எனக்கு உதவி செஞ்சு பலனை தந்தது நீர் தான். அதில் இந்த சிறு பகுதியை உங்களுக்காக என்ன பண்ணுறேன், நம்பி நீர் தான் பலன் தந்தீர், அதை உங்கள் கையிலே அர்ப்பணிக்கிறேன். அதில் ஒரு பகுதி. ஏன் நம்ம தசம பாகம் சொல்கிறோம், வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு முறைமை, அதனால அதை பின்பற்றுகிறோம். மல்கியா 3:10 இயேசுக்கு மல்கியா சொன்ன காரியம் ஆபிரகாமிலிருந்து அநேகம் செய்கிறதை பார்க்கணும். புதிய ஏற்பாடு வரும்பொழுது 10% என்று அல்ல, உதாரத்துவமாக நீங்கள் எவ்வளோ நாளும் கொடுக்கலாம், உதாரத்துவமாக. அதனால் நீங்கள் சபைக்கு கொடுக்குறீங்களா, வெளியே கொடுக்குறீங்களா, யாருக்காவது உதவி செய்கிறீங்களா, வாட் எவர் இட் மேபி, உங்கள் பொருளாதாரத்தில் ஆண்டவரை நம்புறீங்களா? அதுதான் என்னோட கேள்வி. உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன், உங்கள் பொருளாதாரத்தை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறீர்களா? இல்லை அர்ப்பணிக்க முடியலைன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒருவேளை உங்களுக்கு அதில் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கலாம், அதில் இன்னும் நம்ம வளர வேண்டியது இருக்குது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீ தந்த பொருளாதாரம் இதை நம்பி உங்கள் கையில் கொடுக்கறதுக்கு எனக்கு கற்றுத்தாங்க, எனக்கு பலன் தாங்க, விசுவாசத்தை தாங்கன்னு கேளுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் தேவன் பலனை தராமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. இன்னொன்று, இது எல்லாமே யாருக்கு சொந்தமானதுன்னா அவருக்கு சொந்தமானதான். வசனம் வாசிக்கிறோம் இல்லையா, சகலமும் அவர் மூலமாயும் அவருக்கென்றும் படைக்கப்பட்டிருக்கிறது. அவரே அல்லாமல் ஒன்றுமில்லை, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், எல்லாவற்றையும் ஆளுகிறவர் அவர் தான். அதனால் நமக்கு இருக்கிறது கொஞ்சமோ நிறையாவோ நம்ம கையில் இருக்கிற பொருளாதாரத்தில் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க, தேவனுக்கு கொடுக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. நான் சொல்கிறதுனால நீங்கள் யாரும் கொடுக்கலன்னு சொல்லலை. நம்முடைய சபை அநேக சபைகளுக்கு ஒரு முன்மாதிரியாகத்தான் இருக்கிறோம். நம்ம செக்ஷன்லேயே நம்ம அநேக சபைகளுக்கு முன்மாதிரியாகத்தான் இருக்கிறோம். எல்லா காரியங்களும் நீங்கள் அதிகமாக கொடுக்குறீங்க. ஆனால் இதில் நாம் திருப்தி அடைந்து விடக்கூடாது. உங்கள் பொருளாதாரத்தில் தேவனை அர்ப்பணிக்கிறீர்களா, தேவனை நம்பி இருக்கிறீர்களாங்கிறது உங்கள் மனசுக்கு தெரியும். உங்கள் பொருளாதாரத்துக்கு தேவன் நம்பி இருக்கிறீர்களா? இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்ன இயேசுவே என்னுடைய வாழ்வின் ஆண்டவர், என்னுடைய பொருளாதாரத்துக்கும் நீர் தான் ஆண்டவர். இந்த மாதத்தில் நிறைய தேவைகள் இருந்தது எனக்கு. நான் ப்ரேயரில் சொன்னேன், பாஸ்டர் ஊருக்கு போனதுனால அங்கே அவங்க இருக்கிறதுக்கு ஒரு சோஃபா ஒன்று வாங்கணும்னு யோசித்தோம். அவங்க படுக்கிறதுக்கு பெட்டு அங்கே இல்லை, அதனால் ஒரு பெட்டு வாங்கணும், ஒரு காட்டு வாங்கணும். ஏன்னா ஆல்ரெடி இருந்ததெல்லாம் ரொம்ப இதாக இருந்ததுனால அங்கே இங்கே இருந்து பழகினால பாஸ்டர் அங்கே இருக்க முடியல. சரி ஒன்று வாங்கலான்னு முயற்சி எடுத்தால் அது ஒன்றும் அவ்வளோ சாதாரண வாங்க முடியாது. அதுக்கு ஒன்றும் பெரிய பட்ஜெட் ஆகும். ஒரு காட்டு, ஒரு பெட்டு, ஒரு சோஃபா வாங்கினா எவ்வளோ செலவாகும். சரின்ட்டு நானும் அதெல்லாம் இருக்குது, இந்த மாதம் வாங்கணும். ஏன்னா இந்த மாதம் ஊருக்கு போயிட்டாங்க பாஸ்டம்மா. சரி அதெல்லாம் இருக்கும்பொழுது தான் இந்த ஈஸ்டர் சர்வீஸை வெளியே வைக்கணும் பிளான் பண்ணோம். எஸ்எஃப்சிக்கு ஒரு நாள் சாப்பாடு கொடுக்குறேன்னு யோசித்தோம், ப்ரேயர் பண்ணேன். ஏன்னா ஆண்டவர் நடத்தினேன், அதில் ஆண்டவரை நம்பணும், நம்பி முயற்சி எடுத்தோம். அது 3 நான் நீங்கள் சொன்னேன், எதுவுமே நான் வாங்கவே இல்லை. அங்கே தெரிஞ்ச ஒருத்தங்க ஒரு பெரிய வீட்டில் 3 பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லா பொருளும் நாங்கள் சும்மா வச்சுருக்கோம் பாஸ்டர், வேறு ஒரு சின்ன வீட்டுக்கு போகிறோம், இந்த கட்டில், பெட்டு, சோஃபா எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிறீங்களான்னு ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ எதுவுமே வாங்கலை. ஏன்னா அவ்வளோ டைட்டாக இருக்கும் பொழுது, உங்கள் பொருளாதாரத்தில் தேவனை நம்பும் பொழுது தேவன் நம்முடைய குடும்பத்தின் காரியங்களை சந்திக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் உங்களுக்கு யாராவது சோஃபா தருவாங்கன்னு சொல்லலை, உங்கள் பொருளாதாரத்தில் தேவனை நம்புங்க, அவ்வளோதான். உங்கள் பொருளாதாரத்தில் தேவனை நம்புங்க, அது நாம் கொடுப்பதின் மூலமாக வெளிப்படுத்த முடியும். அவர் தான் என்னுடைய பொருளாதாரத்தின் ஆண்டவர். அதுக்காக பெருசாக இல்லை, உங்களால் இயன்றதை தேவனுக்கு. ஏன்னா உங்கள் நிலைமை என்னென்னு ஆண்டவருக்கு தெரியும் இல்லையா, நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீங்க. அதனால் பொருளாதாரத்தில் தேவனை நம்புங்கள். 3வதாக பொருளாதாரத்தை தேவனுக்கு அர்ப்பணியுங்கள். 3வதாக அதே வசனத்தை வாசிக்கிறோம், லூக்கா 19, வேகமாக சொல்லி முடிக்கிறேன், டைம் இல்லை. 30வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். அந்த போதும். 35வது வசனத்தை வாசிங்க. அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து
போதும். நம்ம கழுதையோட ஓனரை குறித்தே யோசிச்சிருக்க மாட்டோம். அந்த கழுதையை குறித்து யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம். அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். நேற்று தான் நான் யோசித்தேன். வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, இது வரைக்கும் யாரும் அந்த கழுதை மேலே என்ன பண்ணல, ஏறலை. அது கழுதை கூட கிடையாது, கழுதை குட்டி. ஆங்கிலத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது, கழுதை குட்டின்னு தான் இருக்குது. அப்படின்னா கோல்ட் அப்படின்னு இருக்கும் ஆங்கிலத்தில். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இன்னும் தன்னுடைய அம்மாவை விட்டு அது பிரிந்து வரவில்லை, அம்மா கூட தான் இருக்குது அந்த கழுதை குட்டி. ஆனால் கொஞ்சம் வளர்ந்த யங் அனிமல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த நிலைமையில் இருக்கிற கழுதை இது வரைக்கும் எந்த மனிதனும் அதன் மேல் ஏறவில்லை. அதான் வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, ஒருவரும் ஏறியிராத ஒன்று. திடீர்னு அதை எடுத்துகிட்டு வராங்க, அந்த கழுதை குட்டியின் மேலே இயேசு கிறிஸ்துவை ஏறி உட்கார வைக்கிறாங்க. இது வரைக்கும் யாருமே ஏறல, திடீர்னு ஏறுறாங்க. அது உடனே அமைதியாக போகணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக போகாது. ஆனால் இங்கே ஏதாவது சொல்லப்பட்டிருக்குதா? இயேசு ஏறினவுடனே இது மிரண்டது, பயந்து ஓடியது எதுவும் இல்லை. அது அமைதியாக போகுது. அப்போ தான் ஒன்று என்னுடைய இதயத்தில் ஆண்டவர் உணர்த்தினார், அந்த கழுதை கூட தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அர்ப்பணித்து இருக்குது. அது வரைக்கும் யாருமே மேலே ஏறலை, அவ்வளோ வெயிட் அது சுமந்துருக்குமான்னு தெரியல. இட் வாஸ் எ யங் ஒன், ரொம்ப இளமையான ஒரு கழுதை குட்டி. அவ்வளோ வெயிட் அதால் தாங்க முடியுமான்னு தெரியலை. இது வரைக்கும் அந்த அனுபவமும் இல்லை. திடீரென்று ஒரு அழுத்தம், திடீரென்று அம்மா கூடவே இருந்தது தனியாக பிரிந்து வருகிறது, அதனுடைய கம்ஃபர்ட் ஜோன் உடைக்கப்படுகிறது. ஆனால் இது எல்லாத்துலேயும் ஒன்று பார்க்குறோம், இது இன்றைக்கு நியமிக்கப்பட்டது அல்ல, சகரியா 9:9 நியமிக்கப்பட்டது. வசனத்தை ஒருத்தர் வாசிங்க, சகரியா 9:9. வேகமாக ஒரு வாசிங்க, டைம் ஆயிடுச்சு. சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார். சகரியா 9:9 இயேசு பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 520 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புஸ்தகம். இயேசு பிறப்பதற்கு, இயேசு பிறந்து 30 வருடம் கழித்து தான் அந்த கழுதையில் ஏறுறாரு. அப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு 550 வருடங்களுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட வார்த்தை, இயேசு கிறிஸ்து கழுதை குட்டியின் மேல் ஏறி வருவார் என்று. இந்த கழுதை நினச்சி பார்த்துருக்குமா நம்ம தான் அந்த கழுதை குட்டியாக இருப்போன்ட்டு? இல்லை. ஆனால் அந்த கழுதை குட்டி அம்மாவிட வந்து பிரிந்துச்சு, உண்மைதான். அதன் மேல் ஒரு பெரிய பாரம் சுமத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் வெயிட் எவ்வளோ இருந்தது நமக்கு தெரியாது, அதன் மேலே சுமத்தப்பட்டிருக்கு. எல்லாவற்றிலும் அது தன்னை அர்ப்பணித்ததினால் அந்த கழுதை குட்டியின் மூலமாக 520 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இந்த கழுதை குட்டியின் மூலமாக நிறைவேறிட்டு. எத்தனை பேர் நம்புறீங்க அது அந்த கழுதை குட்டிக்கு இதில் ஒரு பங்கு இருக்குதுன்னு? அப்படி தானே? ஒருவேளை அந்த கழுதை குட்டியினுடைய ஓனர் கொடுத்துருந்தாலும் அந்த கழுதை குட்டி, அந்த கழுதை அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா வேற ஒரு கழுதை தான் எடுத்திருப்பாங்க. அப்போது உங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிக்கிறதன் மூலமாக அவரே என்னுடைய வாழ்வின் ஆண்டவர் என்பதை காட்டலாம். உங்கள் பொருளாதாரத்தை தேவனிடத்துக்கு அர்ப்பணிப்பதன் மூலமாக அவரே என் வாழ்வின் ஆண்டவர் என்று காட்டலாம். மூன்றாவதாக உங்கள் வாழ்க்கையவே தேவனுக்கு அர்ப்பணிப்பதன் மூலமாக. அதில் குறிப்பாக நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கிறாரா? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையின் மூலமாக அவர் செய்ய விரும்புகிற காரியங்களை செய்வதற்காக உங்களை நடத்தி செல்லுகிறார். உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரியுது இல்லையா எல்லாருக்கும்? அந்த நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு பாதுகாப்பாக நல்லா இருக்கிற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் உடைக்கிறாரா? ஏன்னா உடைப்பதன் மூலம் அவருடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும், ஆண்டவருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அதுக்காக தான் உடைக்கிறார். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், ஆண்டவருக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, அவருடைய சத்தத்தை கேளுங்க. உங்கள் மூலமாக தேவ சித்தம் இந்த உலகத்தில் நிறைவேறும், தேவனுடைய ராஜ்யத்தில் ஸ்தாபிக்கப்படும். ஆனால் எதற்கென்று அப்போ கழுதை குட்டிக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதை குறித்து வாசிக்கிறோம். இயேசு ராஜாவாக செல்லுகிறார், ஏறி உட்கார வைக்கும்போது கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் கொஞ்ச நேரம் பார்க்கும்போது எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அதை பார்த்து பாடுகிறார்கள். முன்னாடி அந்த கழுதை குட்டிக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, வஸ்திரங்களை விரிக்கிறார்கள். அப்போ உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிங்க. என்னுடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிற சூழ்நிலைகள், ஒரு சில புது அனுபவங்கள் ஆண்டவர் தரலாம், ஒரு சில உடைக்கப்பட்ட அனுபவங்கள் ஆண்டவர் தரலாம். அம்மா விட்டு பிரிகிற அனுபவங்கள் இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில். அது எல்லாம் ஆண்டவர் உங்களை கொண்டு, அந்த கழுதை குட்டியை கொண்டே ஆண்டவர்
அவருடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற முடியும், அவருடைய வார்த்தையை நிறைவேற்ற முடியும். இன்றைக்கி நம்ம எல்லாம் அதை பற்றி பேசுகிறோன்னா அதை விட நீங்களும் நான் எவ்வளோ விசேஷித்தவர்கள். ஏன் செய்யலைன்னா அதே போல் நம்மால் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க நாம் தயாராக இல்லை. பொதுவாகவே மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை என்னவென்றால், we are not ready for the change. ஒரு சேஞ்சுக்கு நம்ம எப்போதுமே ரெடியாக இருக்க மாட்டோம், இருப்பதிலேயே நாம் இருக்கணும். ஒரு மாற்றத்துக்கு எப்போதுமே நம்ம ரெடியாக இருக்க மாட்டோம். ஆனால் கழுகு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதனுடைய கழுகு குஞ்சுகள் வளருவதற்காக அந்த கூட்டை என்ன பண்ணும் அப்படின்னா கலைத்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். எதற்காகன்னா குஞ்சுகள் ஒன்றும் இல்லாமல் போவதற்காக அல்ல, அந்த குஞ்சுகள் அப்பொழுதுதான் பறக்க கற்றுக்கொள்ள முடியும், அந்த குஞ்சுகள் அப்பொழுது தான் அடுத்த நிலைமைக்கு செல்ல முடியும். அதுக்காக தான் அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கும். அது வரைக்கும் நல்லா அம்மா கூட இருந்திருக்கும், அந்த குஞ்சுகள் எல்லாம் நல்லா சாப்பிட்ருக்கும், எல்லாம் செஞ்சுருக்கும். திடீர்னு எல்லாத்தையும் உடைச்சிட்டு பறக்க கீழே விடும், அழுதுகிட்டே பறக்கும். ஆனால் தேவன் பறக்க கற்றுக் கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உடைக்கிற ஒவ்வொரு அனுபவமும் நீங்கள் அடுத்த நிலைமைக்கு செல்வதற்காக, அடுத்த நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கையை எடுத்து செல்வதற்காக. இன்னும் சொல்லப்போனால் அடுத்த நிலைமை என்று சொல்வதை விட தேவ சித்தம், தேவன் நோக்கம், தேவன் தந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக தேவன் உங்களை அடுத்த நிலைமைக்கு எடுத்து செல்லுகிறார். அதுக்கு உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு முழுவதுமாக அர்ப்பணிக்க. ஆண்டவரே என்னை உடைக்கிறீங்களா, அதுக்கும் ஓகே. புது அனுபவத்தை தருவீங்களா, ஓகே. ஒரு இடத்துலேருந்து என்னை பிரித்து எடுத்து வரீங்களா, ஓகே. புது ஊழியங்களை தரீங்களா, ஓகே. எல்லாவற்றிற்கும் ஆண்டவருக்கு ஓகே. ஆண்டவர் திறக்கிற எந்த கதவுக்கு என்ன கிடையாது, நோவே சொல்லக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் திறக்கிற கதவுக்கு நம்ம நோ சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா எஸ் சொல்கிற இன்னொருவரை பார்ப்பார். போன வாரம் மாலை 6 சொல்லி கொடுத்தேன், உங்கள் கிரீடத்தை ஒருவன் எடுத்துக்கொள்ளாதபடி என்ன பண்ணணுமா, ஜாக்கிரதையோடு இருங்க. அப்புறம் என்ன அர்த்தம், உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற கிரீடத்தை ஒருவர் எடுத்துக்கொள்ள முடியும், வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் ஆண்டவர் சித்தத்தை செய்து பெற வேண்டிய கிரீடத்தை நீங்கள் செய்யலைன்னா, உங்கள் வாழ்க்கையின் மூலமாக நிறைவேறலைன்னா, நிறைவேற்றக்கூடிய இன்னொரு நபர் அதை செய்வாங்க, அதை வாங்கி கொண்டு போவாங்க. யூதாசுக்கு வைத்திருந்த கிரீடம் கிடைக்கவில்லை, அவனுக்கு யாரோ எடுத்துக்கொண்டார்கள். பவுல் எடுத்துக்கொண்டார், பவுல் ஊழியத்தை செய்கிறார். அதனால் தேவ வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிங்க, உங்கள் பொருளாதாரத்தை தேவனுக்கு அர்ப்பணிங்க, உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நடத்துகிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவரோடு இணைந்துருங்க. அவருடைய வார்த்தையும் வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் அவர் எடுத்து செல்ல வேண்டிய இடத்திற்கு உங்களை சரியாக எடுத்து செல்ல தேவன் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஒரு நிமிடம் தேவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்தவர்களாக எல்லாரும் எழும்பி நின்று நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஒரு நிமிடம் ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபத்தை செய்து இந்த குருத்தோலை ஞாயிறு ஆராதனையில் வந்திருக்கிற நம்ம எல்லாரும் ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபத்தோடு நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆண்டவரே, அந்த கழுதை குட்டியிலிருந்து நம்ம கற்றுக்கொண்டது போல் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த சூழ்நிலையை அனுமதித்தாலும், எதை பிரித்து விட்டாலும், எங்கிருந்து என்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை உடைத்தாலும், அது எல்லாம் நீங்கள் உங்கள் சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற, உங்கள் நோக்கம், உங்கள் நாமம் என் மூலமாக மகிமைப்படுவதற்கு, நம் மூலமாக தேவன் நாமம் மகிமைப்படணும்னா அதை விட ஒரு வாழ்வின் நோக்கம் வேறு எதுவுமே இல்லை உங்களுக்கு. உங்கள் மூலமாக தேவன் நாமம் மகிமைப்படுவதை விட வேற ஒன்றுமே இல்லை. ஆண்டவரத்தை சொல்லுவோம், ஆண்டவரே உங்கள் சித்தத்திற்கு என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன், நீரே என் வாழ்வின் ஆண்டவர் என்பதை வார்த்தையினால் அல்ல, என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதினால், என்னுடைய பொருளாதாரத்தை அர்ப்பணிப்பதினால், உங்கள் வார்த்தைக்கு என்னை அர்ப்பணிப்பதினால் நான் வெளிக்காட்ட என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே அவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரை பார்த்து கரங்களை உயர்த்தி அல்லேலூயா உமக்கு நன்றி ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. உங்கள் வாயை திறந்து சொல்லுங்களேன் ஒரு வார்த்தை ஆண்டவரத்தில், ஆண்டவரே என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கும் பொழுது உங்கள் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே எங்கள் பொருளாதாரத்துக்கு உங்களை நம்புகிறோம் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. பொருளாதாரத்தில் தேவன் நம்ப முடியலன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னால் இந்த காரியத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு உதவி செய்யுங்க. பொருளாதாரத்தில் உங்களையே நம்பி இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா உமக்கு நன்றி ஆண்டவரே. என் ஆத்மா சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்த, இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார்.
என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்த, இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதய வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே ஆண்டவர் என்று உம்மை பாடி ஆராதிக்கிற இந்த குருத்தோலை ஞாயிறு ஆராதனையில் அப்பா, நாங்கள் கற்றுக்கொண்ட வார்த்தையின்படி ஆண்டவரே உங்கள் வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்க, எங்கள் பொருளாதாரத்தை உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்க, என்னுடைய வாழ்க்கையவே உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்க எங்களுக்கு கற்றுத்தருவீராக, எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய வாழ்வின் மூலம், நாங்கள் வாழுகிற வாழ்க்கையின் மூலம் இயேசுவே என் வாழ்வின் ஆண்டவர் என்பதை நாங்கள் பிரகடனப்படுத்த எங்கள் சபைக்கோ எனக்கோ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை தருவீராக. எங்கள் சபையை அப்படி அநேகருக்கு முன்மாதிரியான இயேசுவை சமுதாயத்திற்கு எடுத்து செல்லுகிற ஒரு சபையாக ஆண்டவரே நீங்கள் உருவாக்கும்படியாக, உடைத்து உருவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் திரு சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவரே வருகிற புனித வெள்ளி ஆராதனைக்காக, உயிர் தெழுந்த ஞாயிறு ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். எல்லா விசுவாசிகளும் ஆயத்தத்தோடு அந்த நாளிலே கலந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. எல்லாவற்றையும் திருக்கடத்தில் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட அவருடைய வருகை நாட்பரியந்தம் என்றென்றும் இருப்பதாக, ஆமென், ஆமென். அல்லேலூயா.